இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். அல்லேலூயா. இங்கே சங்கீதக்காரர் தாவீது கர்த்தர் தம்முடைய எல்லா சத்துருவின் கையிலிருந்து மீட்டு தாவீதை ரட்சித்து ஆண்டவர் பாதுகாத்து வந்த விதத்தை அவன் நினைவு கூர்ந்து தன் மாமனாகிய சவுலுடைய கைக்கும் தப்புவித்து ஆண்டவர் அவனை பாதுகாத்து ஆசீர்வதித்து அவனை ராஜாவாக உயர்த்தின எல்லா காரியங்களையும் நினைவு கூர்ந்து அவன் இந்த வேத வசனத்தை சங்கீதங்களின் புஸ்தகத்திலே பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எழுதியிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அவன் இப்படியாக சொல்லுகிறான் சங்கீதக்காரர் தாவீது, என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். நீர் எல்லா காரியத்திலும் எனக்கு பலனாக இருந்து என்னுடைய பலத்த சத்துருவின் கையில் இருந்து என்னை மீட்டு ரட்சித்து என்னை உம்முடைய ஸ்தானத்திலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உம்முடைய ஜனங்களை மேய்ப்பனாக இருந்து மேய்த்து வழிநடத்துகிறதற்கு நீர் என்னை உயர்த்தினபடி நான் என் தேவனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு பலனாய் இருக்கிறார். அவர் நமக்கு பலனை தருகிறவராக இருக்கிறார். நாம் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய பலனை பெற்று கர்த்தருக்குள்ளே பலசாலிகளாக வாழ்ந்து கர்த்தருடைய சித்தத்தை செய்து கர்த்தருக்காக அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக, அதற்கு பலன் தருகிறவராக செயல்படுகிறார். அல்லேலூயா. ஆகையால் நம்முடைய பலனாகிய கர்த்தரிடத்துல நமக்கு எல்லாவற்றையும் செய்து ஜெயம் எடுக்கிறதற்கு பலன் தருகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல நாம் அன்பு கூறுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினிடத்துல அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள், கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் நானும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்துல அன்பு கூறுகிறவர்களாக வாழ வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல அன்பு கூற வேண்டும். எப்படிப்பட்ட அன்பு கூற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல அழியாத அன்புடனே அன்பு கூற வேண்டுமா? அல்லேலூயா. அப்படி அன்பு கூர்ந்து வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்துல தேவனுடைய கிருபை அதிகமாய் பெருகுகிறதாக காணப்படுகிறது. நாம் தேவனுடைய கிருபையை கலிகூர்ந்து வாழுகிறதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கிருபை செய்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்திலே வாழுகிற மக்களை பார்க்கும் பொழுது அவர்கள் இந்த உலகத்தின் மேல அன்பு கூறுகிறார்கள். உலகத்திலே வாழுகிற மனுஷர்களிடத்திலே மனுஷிகளிடத்திலே அன்பு கூறுகிறார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறுகிறதற்கு விருப்பமற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய சபையில வந்து அவரை சேவிக்கவும் அவருடைய நீதியை நிறைவேற்றி அவருடைய வசனத்தை கைக்கொண்டு அவருடைய சுத்தம் செய்து அவருடைய வருகையை எதிர்பார்த்து கரை திரை பிழையில்லாமல் பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறதற்கு கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிறதற்கு விருப்பமற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களாக காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. நீங்கள் நானும் அப்படிப்பட்டவர்களாக காணப்படக்கூடாது. நீங்கள் நானும் கர்த்தருக்கென்று முதல் பலன்களாக இந்த உலகத்திலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுக்கு முன்பாக ஆசாரியர்களாக, தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்ற தேவனுடைய பிள்ளைகளாக, ராஜாக்களாக, ராணிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிகமாக தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அழியாத அன்புடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூற வேண்டும். அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நாம் அன்பு கூர்ந்து வாழும் பொழுது தேவனுடைய பலன் நமக்கு உண்டாகிறது. தேவன் எல்லா சத்துருவின் கைகளில் இருந்து நம்மை நீங்களாக்கி விடுவித்து ஆண்டவர் ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து ஆளுகை செய்கிறது வரையிலும் ஆண்டவர் நம்மை போஷித்து பராமரித்து காப்பாற்றி ஆண்டவருக்குள்ளே வாழ வைப்பார், வழி நடத்துவார் என்கிறது நிச்சயம். அல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின
நிருபம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 16 அதிகாரம் 22 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அதிக ஊக்கத்துடனே அன்பு கூற வேண்டும். அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை கைக்கொண்டு அவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிற பிள்ளைகளாக வாழ வேண்டும். அதற்கு தேவன் நமக்கு அவருடைய பலனை தந்து நம்மை ஆயத்தப்படுத்தி நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் சரியா செய்து நாம் ஜெயம் பெற்றவர்களாக வாழ ஆண்டவர் உதவி செய்வார். அது மட்டுமல்ல, வெளிப்படுத்துதலின் புத்தகத்தில் ஆண்டவர் சொன்னார், ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரிப்பான், நான் அவனுக்கு தேவனாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாக இருப்பான் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த உலகத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிள்ளைகளாக தேவனுக்கு என்று முதல் பலன்களாக மீட்டுக் கொள்ளப்படுகிறதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டு ஆண்டவருடைய சபையில ஏற்படுத்தப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்தை ஜெயித்து வாழ வேண்டும். உலகத்தில் காணப்படுகிற எல்லா பொல்லாங்கனுடைய கிரியைகளை ஜெயிக்க வேண்டும், பிசாசுடைய கிரியைகளை ஜெயிக்க வேண்டும், மாம்சத்தின் எண்ணங்களை இச்சைகளை ஜெயித்து வாழ வேண்டும். நாம் முற்றிலும் ஜெயம் பெற்றவர்களாக வாழும் பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா சுதந்திர வீதத்தையும் பெற்று அனுபவிக்க வேண்டும். தேவன் நமக்கு அவர் தேவனாக இருப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிள்ளைகளாக அவருடைய குமாரர்களாக குமாரத்திகளாக நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்ந்திருப்போம் என்கிறது நிச்சயம். அது மட்டுமல்ல, நாம் பலத்தின் மேல பலன் அடைந்து தேவ சந்நிதியில சீயோனிலே காணப்படுவோம் என்கிறது நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக தேவனுக்குள்ள ஒரு மகிமையான ராஜ்யம் உருவாக்கப்படுகிறது. அந்த ராஜ்யத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அன்பின் தேவனுடைய குமாரனுடைய ராஜ்யம் புதிய எருசலேம் நகரமாக மகிமையான ராஜ்யமாக அது காணப்படுகிறது. அந்த புதிய எருசலேம் நகரத்துக்குள்ளும் அன்பின் தேவனுடைய குமாரனுடைய ராஜ்யத்துல நாம் பிரவேசித்து வாழுகிறதற்கு நாம் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூற வேண்டும். அவருடைய பலத்தின் மேல பலனடைந்து அவருடைய வருகையில அவரோடு கூட ஒரு இமை பொழுதுல மர்மமாக்கப்பட்டு எடுத்துக் கொள்ளப்பட்டு அவரோடு என்றைக்கு வாழ்ந்திருக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதற்கு ஆண்டவர் பலன் தருவார், ஆண்டவர் கிருபை தருவார். அவரிடத்தில் அன்பு கூற கிருபை பெருகிக் கொண்டே இருக்கும், பலன் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றி நாம் ஜெயம் கொண்டவர்களாக சகலத்தையும் சுதந்திரித்து வாழ்கிறவர்களாக இயேசு கிறிஸ்துவோடு கிரீடங்கள் சூட்டப்பட்டவர்களாக ஆளுகை செய்கிறவர்களாக நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்வோம் என்கிறது நிச்சயம். அல்லேலூயா. இன்னும் ஒரு தீர்க்க தரிசன புத்தகத்தை வாசிக்கலாம். ஆபகும் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3 அதிகாரம் அதன் 19 வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இங்கே ஆபகும் என்கிற தீர்க்கதரிசி இப்படியாக சொல்லுகிறார், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய பலனாய் இருக்கிறார். அவருடைய பலன் இல்லாவிட்டால் நாம் இந்த உலகத்தில் ஒன்றையும் செய்ய முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பலன் இல்லாவிட்டால் கர்த்தருடைய ஊழியத்திலே நாம் சாதிக்க முடியாது, பிரகாசிக்க முடியாது. கர்த்தருடைய ஊழியத்தை ஜெயமாய் செய்ய முடியாது. நாம் கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டுமானால், கர்த்தருக்காக ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டுமானால், கர்த்தருக்காக எதையாவது சாதிக்க வேண்டுமானால், கர்த்தருடைய வருகையில் அவருக்கு முன்பாக நாம் பிழைத்திருக்க வேண்டுமானால் கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு பலனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் பலனாய் இருக்கும் பொழுதுதான் நாம் எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றுகிறவர்களாக மாற முடியும். நாம் எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றுகிறதற்கு ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு பலனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்திலே வாழுகிற ஜனங்கள் தங்களுடைய மாம்ச பலத்தை சார்ந்து வாழுகிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் அப்படி அல்ல. நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தருடைய பலத்தை சார்ந்து வாழ்கிறோம். கர்த்தருடைய பலன் அசாத்தியமானது, அது பயங்கரமான பலன், அது அளவிட முடியாத பலனாக இருக்கிறது. அது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களே, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற பலனாக இருக்கிறது. அந்த பலனை கர்த்தர்
நமக்கு தந்து நம்முடைய வாழ்க்கையில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை கொண்டு பயங்கரமான காரியங்களை அவருடைய பலத்தினாலே நிரம்பி செய்வார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் புதிய பலனை தருவார். உங்களுடைய வாழ்க்கையில தடைபட்டிருக்கிற காரியத்தில் அற்புதங்களை செய்வார். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உங்கள் கால்களை மான் கால்களை போலாக்கி நீங்கள் துரிதமாய் எல்லா வேலைகளையும் காரியங்களை செய்து நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாக வாழுகிறதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். கரங்களை தட்டுவர்களையா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்தலையா சொல்லுங்க. ஆகையால் தான் வேத வசனத்தின் இடைப்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி. நம்முடைய கால்களை ஆண்டவர் மான் கால்களை போலாக்குகிறார். மான்களுடைய கால்களை போல கர்த்தருடைய பலன் நம்முடைய கால்களை மாற்றி நாம் துள்ளி குதித்து எல்லா வேலைகளை கடமைகளை செய்து கர்த்தருக்கு எங்கு பிரயாணம் பண்ணி ஊழியம் செய்து ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்களாக மாறுவோம். மான்களை போல துள்ளி குதித்து செயல்படுகிறதற்கு நம்முடைய கால்களை மான் கால்களை போல கர்த்தர் மாற்றிவிட்டார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, நம்முடைய உயர்ந்த ஸ்தலங்களில் ஆண்டவர் நம்மை நடக்க பண்ணுவார். அல்லேலூயா. இந்த தேசத்திலே ஆண்டவர் உயர்ந்த ஸ்தலங்களிலே நம்மை நடக்க பண்ணுவார். கர்த்தருடைய ஊழியங்களிலே கர்த்தர் நம்மை உயர்ந்த ஸ்தலங்களிலே நம்மை நடக்க பண்ணுவார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழுகிற மக்கள் எல்லாரும் எப்படியாவது உயர்ந்த ஸ்தானத்தில் வர வேண்டும் என்று சொல்லி நல்லா படிக்கிறார்கள், வேலைக்காக பிரயாசப்படுகிறார்கள், உத்தியோகத்தில் வருகிறார்கள், பெரிய பெரிய பட்ட படிப்புகளை வாங்கி பெரியவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி பெரிய ஸ்தானத்தில் வருகிறதற்காக பிரயாசப்பட்டு செயல்படுகிறார்கள். அப்படி செயல்படுகிறவர்கள் சிலர் பெரிய ஸ்தானத்தில் உயர்ந்த ஸ்தலங்களில் வருகிறார்கள். சிலர் பாருங்கள், அவர்களுடைய வாழ்க்கையில விருத்தி அடைந்து அவர்கள் விரும்பின உயர்ந்த ஸ்தலங்களில் வர முடியாததினாலே வேதனைப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை உருவை குத்திக் கொண்டு பாருங்கள் தங்களை அலக்களிக்கிறவர்களாக வாழுகிறார்கள். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பலனை தைத்துக் கொண்டு கர்த்தராக இயேசுவையே பலனாக சார்ந்து அவருடைய பலத்தினாலே நம்முடைய கால்களை மான் கால்களை போலாக்கி நாம் ஆண்டவருக்காக செயல்படுகிறபடினாலே தேவ சுத்தம் செய்து வாழுகிறபடினாலே நாம் எந்த பிரயாசங்களும் இல்லாதபடி எந்த பாடுகளும் இல்லாதபடி நம்முடைய உயர்ந்த ஸ்தானங்களிலே நாம் நடக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. நம்மை உயர்ந்த ஸ்தானங்களிலே அவர் நடக்க பண்ணுகிறார். என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தலங்களிலே நடக்க பண்ணுவார். நீங்கள் உயர்ந்த ஸ்தானங்களிலே ஏறி இருக்கும்படி செய்வார். நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களாக மாறுவீர்கள். நீங்கள் அதிகாரத்தில் வருவீர்கள். வானத்துக்கும் பூமிக்கு சகல அதிகாரம் படைத்த ஆண்டவருடைய அதிகாரம், ஆண்டவருடைய ஆளுகை உங்களுக்கு உண்டாயிருக்கும். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் கொண்டு ஆளுகை செய்கிறவர்களாக உயர்ந்த ஸ்தானத்தில் நடக்கிறவர்களாக மாறுவீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இதை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ்வது மெய்யானால், கர்த்தருடைய பலனை தரித்து வாழ்வது உண்மையானால், கர்த்தர் உங்கள் கால்களை மான் கால்களை போலாக்கி அவருடைய பாதையில் உங்களை நடத்தி கொண்டிருப்பது உண்மையானால், அவருக்காக நீங்கள் செயல்படுவது உண்மையானால், கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தலங்களிலே நடக்க பண்ணுவார். நீங்கள் உயர்ந்த ஸ்தானங்களிலே ஏறி இருப்பீர்கள். ஒருவனும் ஒருத்திகளும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க கூடாதபடிக்கு வாக்கு சாமர்த்தியத்தை வல்லமை அதிகாரத்தை தந்து ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். ஆண்டவர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். உங்கள் பாதையை நடு பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல உங்கள் பாதையை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவார். கரங்களை கட்டளையில சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்தலையில சொல்லுங்க.